friends, welcome to Fabulous Chef. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுதான் ஸ்ரீலங்கன் ஸ்டைல் நண்டு மிளகு வறுவல். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா subscribe பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள். நான் இன்னைக்கு 3 கிலோ அளவுக்கு நண்டு எடுத்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அதை ஒரு வடை சட்டியில சேர்த்து அது கூட ஒரு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நண்டுக்கு பாதி அளவுக்கு தண்ணி இருக்கணுங்க. நண்டை நல்லா வேக வைக்கணும். இந்த நண்டுக்கு தகுந்த உப்பு தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த நண்டை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நல்லா வேகட்டும். ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அந்த நண்டை நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி வர வரைக்கும் நல்லா வேகட்டுங்க. இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு அந்த வடசட்டியை மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா அந்த நண்டு வேகணும். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம நண்டு நல்லா வெந்துக்கிட்டுருக்கு. அந்த தண்ணி பூராமே நல்லா வற்றி வர வரைக்கும் நண்டு வடசட்டியில் நல்லா வேகட்டுங்க. பாருங்கள், இப்போது 20 நிமிஷம் ஆச்சு. நம்ம நண்டு நல்லா வெந்திருக்கு. இப்போது நம்ம வணக்கத்துக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் எடுத்திருக்கேன். அது கூடவே 10 பூண்டை நல்லா தட்டி வச்சுக்கோங்க. 3 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. 4 துண்டு பட்டை, 10 ஏலக்காய் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கலாம். அந்த நான்ஸ்டிக் பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை ஏலக்காயை சேர்த்துக்கலாங்க. இப்போது இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாம். இப்போது நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கிற அந்த வெள்ளை பூண்டை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை கொஞ்சம் கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பாதியை மட்டும் ஃபஸ்ட்டு எண்ணெயில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வணக்கிக்கலாம். மிச்சம் பாதியை நண்டு போடுறப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மிளகு இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வணங்கினதும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த நண்டை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம மீதம் எடுத்து வச்சுருக்கிற அந்த மிளகுத்தூளை அதுக்கு மேலே நல்லா தூவி விட்டு பரவலாக எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மிளகு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். மிளகு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க. ஏற்கனவே பொடி பண்ணதை சேர்க்காம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நீங்கள் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது அது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கோங்க. உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படியே வடசட்டிலேயே ரோஸ்ட் பண்ண விடுங்க. இது கோல்டு காஃப்க்கு எல்லாமே ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஸ்ரீலங்கன் ஸ்டைல் நண்டு மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேபுலஸ் செஃப்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.